அபுதாபி பாலைவன மணல் இப்பவே ஒரு அதிரடியான எதிர்பார்ப்போட களைகட்டிட்டு இருக்கு. நாளைக்கு, அதாவது டிசம்பர் 16, 2025 அன்னைக்கு உலக கிரிக்கெட்டை உற்று நோக்கும் இடமா எட்டிஹாட் அரீனா மாறப்போகுது. ஏன்னா அங்கதான் 2026 ஐபிஎல் மினி ஏலம் நடக்கப் போகுது. இது சும்மா ஒரு சாதாரண நிகழ்ச்சி கிடையாதுங்க. இது ஒரு செஸ் போட்டி மாதிரி, ரொம்ப பெரிய வியூகத்தோட ஆடுற ஒரு சண்டை. இங்கதான் பல பேரோட தலைவிதியே மாறும், சாம்பியன்ஷிப் கனவுகளும் பத்தி எரியும். இதற்கான எதிர்பார்ப்பு பயங்கரமாய் இருந்தது. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தக்கவைக்கப்பட்ட வீரர்களோட பட்டியல் எல்லாம் வெளியாகிடுச்சு. அதுல 173 வீரர்கள் அவங்கவங்க டீம்களால ஏற்கனவே தக்கவைக்கப்பட்டிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி அணிகள் அவங்க கிட்ட இன்னும் 43.40 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு பெரிய தொகை கையிருப்பா வச்சிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட 21.80 கோடி ரூபாய் இருக்கு. இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுக்க தயாராகிட்டு இருக்காங்க. இந்த மினி ஏலம் வெளிநாடுகள்ல தொடர்ச்சியா நடக்கிற 3வது ஏலம். அதுலயும் யுஏஇல நடக்கிற 2வது ஏலம் இது. அதனால இதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கு. இந்த ஏலத்தோட அமைப்பு ரொம்ப துல்லியமா இருக்கும். ஏன்னா டீம் கிட்ட இருக்கிற பணம் ரொம்ப கம்மி. அதனால ஒவ்வொரு பிட்டும் ரொம்ப யோசிச்சு போடணும். அது ஒரு கணக்கிடப்பட்ட ரிஸ்க் மாதிரி. இந்த வியூகச் சண்டையில யார் ஜெயிக்க போறாங்க? எந்தெந்த வீரர்கள் புது டீமுக்கு போய் அவங்க கரியரையே மாத்தி எழுத போறாங்க? இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு பெரிய லட்சியத்தையும் அதுக்கான வாய்ப்புகளையும் நல்லா புரிய வைக்கும். இந்த வருஷ ஏலத்துக்காக கிட்டத்தட்ட 1390 வீரர்கள் முதல்ல பதிவு செஞ்சிருக்காங்கன்னா, ஐபிஎல்க்கு உலக அளவுல எவ்வளவு பெரிய மவுசு இருக்குன்னு பாருங்க. அந்த பெரிய பட்டியல்ல இருந்து இப்போ 350 பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல 240 பேர் நம்ம இந்திய வீரர்கள், 110 பேர் வெளிநாட்டு ஸ்டார்ஸ். இவங்க எல்லாரும் உலகத்திலேயே பெரிய, அதிக காசு கிடைக்கிற இந்த T20 லீக்ல ஒரு இடத்தை பிடிக்கத்தான் போட்டி போடுறாங்க. ஏல சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே வீரர்கள் பட்டியல் இப்போவே மாற ஆரம்பிச்சுடுச்சு. பெரிய பெரிய டீலிங்ஸ் எல்லாம் நடந்துருச்சு. நல்ல ஸ்பின்னர்னு பேர் வாங்குன மயங்க் மார்க்கண்டே மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு 30 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்காரு. அதே மாதிரி கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் தெண்டுல்கரோட மகன் அர்ஜுன் தெண்டுல்கரும் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ்க்கு அதே 30 லட்சம் ரூபாய்க்கு மாறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து வர்ற சில ஜாம்பவான்களையும் நாம கவனிக்கணும். இங்கிலாந்தின் கஸ் அட்கின்சன் ஒரு பலமான ஆல்ரவுண்டர். இவரோட அடிப்படை விலையே 2 கோடி ரூபாய். கேப் வீரர்கள் பட்டியல்ல இவரு ரொம்பவும் முக்கியமானவரா பார்க்கப்படறாரு. இந்த வீரர்கள் எல்லாம் வெறும் திறமையை மட்டும் காமிக்கிறவங்க இல்ல, ஒவ்வொரு அணியும் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு நல்ல திட்டத்தையும் மதிப்புள்ள விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவங்க. வரப்போற சீசன்ல ஒவ்வொருத்தரும் ஆட்டத்தையே மாத்தி போடக்கூடிய பவர் உள்ளவங்க. இந்த ஏலத்தோட பளபளப்புக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் பின்னாடி ஒரு சிக்கலான வியூகமும் பணப்பரிமாற்ற விளையாட்டுகளும் அடங்கிய ஒரு பெரிய உலகம் இருக்குங்க. ஒவ்வொரு பிரான்சைஸும் அவங்களுக்கே உரிய சில தனிப்பட்ட தேவைகளோட கூடவே அவங்க பணப்பையையும் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாங்க. இந்த மினி ஏல முறை மொத்த செலவையும் ஒரு அளவுல கட்டுப்படுத்தினாலும் வீரர்கள் தக்கவைப்பு அப்புறம் மற்ற டீம்களோட வீரர்கள் பரிமாற்றம் ட்ரேட்ஸ் மூலமா நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. இதனால டீம்கள் அவங்களோட பட்ஜெட்டை கூட்டிக்கவும், முக்கியமா எந்த இடத்துல ஆள் இல்லையோ அதை சரிபண்ணவும் வசதியா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கிட்டதான் எல்லா டீம்கள்லையும் அதிக பணம் மிச்சம் இருக்கு. அது மட்டுமில்லாம 9 இடங்களை நிரப்பணும். அதுல 4 வெளிநாட்டு வீரர்களுக்கான முக்கியமான இடங்களும் அடங்கும். டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு 8 இடங்கள், அதுல 5 வெளிநாட்டு வீரர்கள் இடங்கள் காலியாயிருக்கு. அவங்களுக்கும் ஒரு வேற மாதிரி ஆனா அதே அளவு சவாலான ஒரு குழப்பம் இருக்குங்க. இந்த முடிவுகள் வெறும் ஒரு தனிப்பட்ட வீரரை வாங்குறதோட முடிஞ்சிடுறதில்லைங்க. இது ஒரு ஒருங்கிணைந்த அணியை உருவாக்குறது, அனுபவமுள்ள வீரர்களையும் இளம் வீரர்களையும் சரியான விகிதத்துல சேர்க்கிறது, அப்புறம் 2026 ஐபிஎல் சீசன்ல மிரட்டக்கூடிய திறமைகளோட சரியான கலவையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அபுதாபில எடுக்கப்படுற இந்த முடிவுகள் தான் அணியோட செயல்பாட்டையும் களத்துல அவங்க விளையாடுற விதத்தையும் நேரடியா பாதிக்கப் போகுது. கடைசியா அடுத்த வருஷம் யார் அந்த ஐபிஎல் கோப்பையை தூக்குவாங்கங்கிறதையும் இதுதான் தீர்மானிக்கும். ஐபிஎல் ஏலம்ங்கிறது வெறும் ஒரு பிசினஸ் டீல் மட்டும் இல்லங்க, இது கோடிக்கணக்கான பேரை ஈர்க்கிற ஒரு பெரிய கலாச்சார நிகழ்வு. ஐபிஎல் ஏலம் 2026 தேதி மற்றும் நேரம் ல இருந்து ஐபிஎல் ஏலம் 2026 வீரர்கள் பட்டியல் வரைக்கும் ஆன்லைன்ல நடக்கிற தேடல்களோட எண்ணிக்கை ரசிகர்களோட பெரிய ஈடுபாட்டை நல்லா காட்டுது. ஆர்வலர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு யாரை எடுப்பாங்கன்னு விவாதம் பண்றாங்க. மாக் ஆக்ஷன் .in மாதிரி தளங்கள்ல மார்க் ஏலத்துல கூட கலந்துகிட்டு என்ன நடக்கும்னு கணிக்க முயற்சி பண்றாங்க. இலங்கை பந்துவீச்சு அற்புதம் மதீஷா பதிரனா மாதிரி சில குறிப்பிட்ட வீரர்கள் பத்தின பரபரப்பு.
ரசிகர்கள் எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில உணர்வுபூர்வமா இதுல ஈடுபாடு காட்டி இருக்காங்கங்கிறத நல்லா எடுத்து காட்டுது. தொடர்ச்சியா 3வது முறையா ஏலத்தை வெளிநாட்டுல, குறிப்பா அபுதாபில நடத்துற முடிவு லீகோட உலகளாவிய ஈர்ப்பை இன்னும் அதிகப்படுத்துது. புது ரசிகர்களையும் உள்ள இழுத்து ஒரு முக்கியமான சர்வதேச விளையாட்டு நிகழ்வா அதோட நிலையை உறுதிப்படுத்துது. இந்த பரவலான ஆர்வம் லீகோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுது. பார்வையாளர்கள் எண்ணிக்கையை உயர்த்தி அணி உரிமையாளர்களோட மதிப்பையும் கூட்டி விளையாட்டு உலகத்துல வேற எதுலயும் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை உருவாக்குது. சம்மட்டி விழ தயாராக இருக்கிற இந்த நேரத்துல இதோட பந்தயம் ரொம்பவே அதிகம். இந்த மினி ஏலம்தான் 2026 ஐபிஎல் அணிகளை உருவாக்கப் போகுது. ஒவ்வொரு அணியும் 120 கோடில இருந்து 150 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள செயல்படணும். இங்க எடுக்கப்படுற முக்கிய முடிவுகள் யாரை தக்க வைக்கிறாங்க, யாரை மத்த அணிகளுக்கு மாத்துறாங்க, 350 வீரர்கள்ல யாரை ஏலம் எடுக்கிறாங்க, இதையெல்லாம் பொறுத்துதான் எந்தெந்த அணிகள் வலுவான போட்டியாளர்களா வருவாங்கன்னு தெரிய வரும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்ககிட்ட இருக்கிற கணிசமான தொகையை சரியா பயன்படுத்தி யாராலும் அசைக்க முடியாத ஒரு அணியை உருவாக்குவாங்களா? ஒரு சின்ன அணியோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு வீரரை வாங்கி அவங்களோட தலையெழுத்தையே மாத்தி எழுதுவாங்களா? அணி சார்ந்த விஷயங்களை தாண்டி பார்த்தா இந்த ஏலம் வீரர்களுக்கு வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத ஒரு திருப்புமுனையா இருக்கும். சில வீரர்களுக்கு பல வருஷ கடின உழைப்புக்கான அங்கீகாரமா இது அமைய போகுது. இன்னும் சிலருக்கு இவ்வளவு பெரிய மேடையில தங்களோட திறமையை நிரூபிக்க ஒரு சூப்பரான வாய்ப்பு இது. ஐபிஎல் ஏலம்ங்கிறது வெறும் வீரர்களை தேர்வு செய்யற ஒரு விஷயம் மட்டும் கிடையாதுங்க. இது நேரடியாவே நடக்கக்கூடிய ஒரு விறுவிறுப்பான கதை. உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை உற்சாகப்படுத்தவும் மகிழ்விக்கவும் ஒன்னு சேர்க்கவும் விளையாட்டுக்கு இருக்கிற சக்திக்கு இது ஒரு முக்கியமான சாட்சி. 2026 ஐபிஎல் லோட எதிர்காலம் இப்போதே அபுதாபில ஆரம்பிக்குது.